ராஜா நம்ம வீட்டுல மேனேஜரா இருந்தவன் இப்ப அவன் இல்லையா? இல்ல, அவன் போயிட்டான். இல்ல, போகல. என்ன சொல்ற? அவன் திரும்பி வந்துட்டான். அவனை இங்க கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? உன் பொண்ணு லதா. லதாவா? அது மட்டும் இல்ல, அவனை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற. என்ன வளர? நான் வளரல. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத கண்ணால பார்த்த, காதால கேட்ட. ராமநாதா, செல்வா, உன் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ உன் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது பெரிய தப்பு. அவதான் போயிட்டாள, இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டா இருக்கா. ராமநாதா, என் தங்கச்சி சாகல, சத்தியம் செத்து போச்சு. நான் செத்து போயிட்டேன். என்னடி ராஜாவுக்கும் லதாவுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி ராமநாதன் கிட்ட சொன்னப்போ என் மானமே போயிடுச்சு. இப்ப என்னடி செய்யறது? இங்க பாருங்க, அவ குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. இப்ப அவகிட்ட எதையும் கேட்காதீங்க. வேணும்னா ராஜாவை போய் பாருங்க. ராஜா, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு என் மகளை கேட்காத. அதுக்கு பதிலா இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்க. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். மரியாதையை விட்டு வெளியே போயிடு. ஏன்டா இதை இங்க போடுறீங்க? யாரா போட சொன்னது? டாடி, நான் தான் டாடி போட சொன்னேன். ராஜா தான் வந்துட்டார்ல. இல்ல, வந்து ராஜாவை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டேன். வெளியூருக்கா? எந்த ஊருக்குப்பா? அத பத்தி உனக்கு என்னம்மா? அவன் வரது கொஞ்சம் நாள் ஆகும். எடுத்துட்டு போடா. நாளைக்கு 3 மணி பிளைட்ல நீ, உங்க அம்மா, நானும் 3 பேரும் பெங்களூர் போறோம். தயாராரு? நான் வரலப்பா. வயசு வந்த பொண்ணு கிட்ட வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கமா, உன் டாடியை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். செல்லம் கொடுத்து வளர்க்கறதுலயும் சரி, கண்டிப்பு காட்டுறதுலயும் சரி, என்னை யாரும் மிஞ்ச முடியாது. என் பொண்ணு புத்திசாலின்னு நினைக்கிறேன். லதா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. எழுந்திருச்சு வாமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம்மா. லதா, வீணா பிடிவாதம் பிடிக்காத. நீ அந்த ராஜாவோட பழகுறது உங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ராஜாவை மறந்துருமா. புரியுதுமா, என்ன சுந்தரத்துக்கு கட்டி வைக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. எனக்கு அவர் கட்டிக்க இஷ்டம் இல்ல. லதா, ராஜாவோட நீ எத்தனை காலடி பழகிட்டு இருந்த? நேத்து வரைக்கும் அவனோட சண்டை போட்டுட்டு இன்னைக்கு அவனைதான் கட்டிக்குவேங்கிற? ஏமா, நீ அப்பாவும் கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் தானே என்ன பண்ணிட்டீங்க? ஏமா பதில் சொல்ல முடியலையா? நான் சொல்றேன். நீயும் அப்பாவும் அப்ப ரொம்ப ஏழைங்க. ஆனா இப்போ அப்ப ஒரு பெரிய பணக்காரர். ராஜா ஒண்ணுமே இல்லாத ஒரு அனாதை. பணம், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் திருவாளர் செல்வநாயகத்துக்கு குறுக்க நிக்கிறேன் இல்லம்மா. போத நிறுத்தடி. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே. அப்பவும் சரி, இப்பவும் சரி, பணத்தையும் அந்தஸ்தையும் பெருசா மதிக்கிறவர் இல்லடி உங்க அப்பா. சாகர நேரத்துல தன் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அவர் இந்த பாடுபடுறாருடி. அம்மா, நான் உன்னை கேக்குறேன்.
பதில் சொல்றியா? என்ன? பொண்ணுங்க கற்போட இருக்கணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னம்மா? கற்பனா என்னம்மா? உன் அளவுக்கு நான் படிச்சவ இல்ல. இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, நீ அப்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னால வேற யாரையாவது மனசுல நினைச்சிருக்கியா? அடிப்பாவி, என்னடி இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? ஏமா, அப்பாவை தவிர இன்னொரு ஆம்பளைய மனசால நினைச்சிருக்கியான்னு கேட்டாலே உன்னால தாங்கிக்க முடியல பாத்தியா? இதுதாம்மா கற்பு. என் மனசு பூரா ராஜா நிறைஞ்சிருக்கிறப்போ சுந்தரத்தை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துறீங்களே, இது என்ன நியாயம்? என்ன கற்போட வாழ சொல்றீங்களா, இல்ல அப்பா செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக என் கற்பை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? சொல்லுமா. மணி 1:30 ஆச்சு. 2:30 மணி ஃளைட். நான் பெங்களூர் போறேன். நீங்க மட்டும் தான் போறீங்களா? அவதான் வரமாட்டாளே. அவள நீ இங்கே இருங்க, நான் போய் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு வரேன். என்னங்க, அவ என்னமோ சொல்றாளே. என்ன சொல்றா? சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாளா? ஆமாங்க. என்னடி ஆமா? நீ அவளோட சேர்த்து பேசிட்டு அறிவு கட்டப்பட கொஞ்சம் நயமா பயமா சொல்லி நம்ம வழி கொண்டு வர வேண்டியதானே? சொன்னேங்க, சொன்னேன். ஆனா அவ என்னென்னமோ சமாதானம் சொல்றாளே தவிர என்ன பேச விடலைங்க. உன்ன பேச விடலையா? நானே பேசிக்க மாட்டேன். வேண்டாங்க, நீங்க புறப்பட்டு போங்க, நானே பேசிக்கிறேன். மணி டிஃபன் கொண்டாங்க. நீங்களா? ஏன் நான் போட்டு சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, போடுங்க. போதுங்க போதுங்க. சாரிங்க, ஐ எம் சாரிங்க. நான் உங்க கை தொட்ட தப்புதாங்க. தொட்டது தப்பு இல்ல, கையை எடுத்ததுதான் தப்பு. லதா, ராஜா, நான் உங்களுக்கு ஊட்டி விட்டுமா?
லதா, 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 லதா. ராஜா, உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது விஷயமா அவர்கிட்ட சொல்லி உங்களை சேர்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இனிமே திருட்டுத்தனமா வர வேண்டிய அவசியம் இல்ல, நேரான வழியிலே வரலாம். அம்மா, அம்மா, லதா, லதா. வந்த வழியை பத்தி கவலை இல்ல. இனிமே எந்த வழியாலும் என்னையும் லதாவையும் பிரிக்க முடியாது. நில்லுப்பா, என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க 2 பேருக்காகவும் அவர்கிட்ட போராடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு போன் பண்ணுப்பா. அழாதே, வாமா. லதா குட்டி, இப்பதான் முகம் பாக்குறதுக்கு கலையா இருக்கு. இங்க பாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டல. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். அப்பா வந்துட்டாரு. என்னது, சாயந்தரம் தான் வருவாரு நினைச்சேன், இதுக்குள்ள வந்துட்டாரு. சரி, நீ மாடிக்கு போ, அப்புறமா நான் கூப்பிடுறேன். என்ன விஷயம் சொல்லு, சொல்லுடே. என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? எனக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதோ கேள்வி கேட்க போற. கோபம் வந்து அனுபவி. என்னங்க நீங்க? அப்ப சொல்லாத. சொல்லாம இருக்க முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. சொல்லடே. லதா கல்யாண விஷயமா உங்ககிட்ட? அதான் லதாவுக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? ஆனா நம்ம பொண்ணு வேற மாதிரி ஆசைப்படுறாளே. அடி செருப்பாள், பெரிய அனார்கலி. அவ அனார்கலி கதை மாதிரி இவ கதையும் ஆயிடக்கூடாதுன்னுதான். என்னடி சொல்ற? வந்து நேத்து ராத்திரி ராஜா ராஜா இங்க வந்திருந்தாங்க. இங்க வந்திருந்தாங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவனை கண்டதும் இவன் அவங்க 2 பேரையும் தோட்டத்துல பார்த்ததும் என் வயிறே கலங்கி போச்சுங்க. ராஜாவுக்கு லதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்க நினைக்கிறது ரொம்ப பாவங்க. லக்ஷ்மி செத்ததும் ராமநாதன் நிலவு மோசமாயிடுச்சு. எப்படியாவது லதாவை தம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறான். அது நடக்காதுன்னு தெரிஞ்சா அவன் செத்து போயிடும். என் தங்கச்சியோட ஆவியும் ராமநாதனோட மனசும் என்ன மன்னிச்சாலும் என் மனசாட்சி என்ன மன்னிக்காது. என் மனசாட்சி என்ன மன்னிக்காது. அப்போ மனசுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நம்ம பொண்ணு காலம் பூரா கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு மட்டும் உங்க மனசாட்சி இடம் கொடுக்குமா? இங்க பாருங்க, நீங்க 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ என்னடி சம்மதிக்கிறது? இனிமே நீயும் உன் பொண்ணும் நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும், நடக்கணும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்க வேண்டியது ஒண்ணுதான் உன் பொறுப்பு. இல்ல மம்மி, மம்மி, டாடிக்கு என்னாச்சு? நான் கூப்பிட திரும்பி பார்க்காம அவர் போயிட்டே இருக்காரு. மம்மி, மம்மி, ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. அம்மா சொன்னாங்க எல்லா விஷயத்தையும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றியா. ஆமா, நீ எங்க இருந்து பேசுற? நானு நம்பர் 13 பரமேஸ்வரன் கோயில் திரு பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற பரமேஸ்வரன் தெரு நம்பர் 13. சரி சரி, ஈவினிங் வந்து உன்னை நான் மீட் பண்றேன். சரியா, நீங்க வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். தம்பி, என்னவா? நான் சொல்ற ஆளை நான் சொல்ற இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வைக்கணும். ராஜான்னு ஒருத்தன் எங்க வீட்டுல மேனேஜரா இருந்தானே, அவனைத்தான். இத பாரு, ராஜாவா கூஜாவா எனக்கு தெரியாது. அந்த சிவப்பு பார்ப்பன அவன் தானே? ஆமா தம்பி. என்ன கைகள் முடிச்சுட்டா? ஐயோ, அப்படி ஒண்ணு செஞ்சிடாத. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அவன் இந்த அட்ரஸ்ல இருப்பான். அவனை கொண்டு வந்து என் குடோன்ல அடைச்சு வச்சா போதும். வேற ஒண்ணு செஞ்சிடாதப்பா. இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டான். என் குடோன் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். இந்த அட்ரஸ் பணம் வச்சுக்க. ஜாக்கிரதப்பா, ஒண்ணும் செஞ்ச கூடாது அவனை. என்ன? இவன் பொண்ணை காப்பாத்தான் அன்னைக்கு எங்களை அடிச்ச. ஆனா இன்னைக்கு அவ அப்பனே வந்து உன்னை அடைச்சு வைக்க காரணமா வச்சு உன்னை தூக்கிட்டு போய் குடோன்ல வச்சு கிழிச்சு எடுத்துறேன்டா. லதா, உனக்கும் சுந்தரத்துக்கும் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இனிமே நீ இப்படி இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். டாடி, ராஜா எங்க? இனிமே நீ அவனை பத்தி எதுவும் பேசக்கூடாது, நினைக்கவும் கூடாது. பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க, முயற்சி பண்றேன்ப்பா. ஆனா அவரை நினைக்காம என்னால இருக்க முடியாதுப்பா. லதா, டாடி,